மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருக்குறளில் வெகுளாமை என்ற அதிகாரத்தையும் ஊழ் என்ற அதிகாரத்தையும் பற்றி பார்த்தோம். வெகுளாமை. தன் சினம் செல்லுபடியாகும் மெலியாரிடத்தில், தன்னுடைய சினமானது செல்லுபடியாகக்கூடிய மெலியாரிடத்தில் கோபம் கொள்ளாமல் அதனை காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன. தீமையான விளைவுகளானது சினத்தாலேயே ஏற்படும் என்பதனால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதனை மறந்துவிட வேண்டும். முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை எதுவும் இல்லை. ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழிக்கும். ஊழ். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். உலக இயல்பு இருவேறு வகைப்படும். செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை. தெளிந்த அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பதில்லை. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காணக்கூடியது செல்வத்துள் எல்லாம் தலை, இயல் 4. 4ஆம் இயலில் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற பகுதியை பற்றி நாம் காண இருக்கின்றோம். செல்வங்களை காட்டிலும் தலை சிறந்ததாக இருப்பது எது என்பதை பற்றித்தான் நாம் இதில் காண இருக்கின்றோம். இந்த இயலை கற்பதனுடைய நோக்கம் கற்றல் கற்பித்தலின் தொடர்ச்சிகளை உணர்வதன் மூலம் கல்வியின் போக்குகளை அறிதல். கற்றல், கற்பித்தல், இந்த இரண்டினுடைய தொடர்ச்சிகளை உணர்வதன் வாயிலாக கல்வியினுடைய போக்கு, கல்வியினுடைய முக்கியத்துவம், அதனை பற்றி அறிந்து கொள்வது. கவித்துவ கூறுகளை அறிந்து எழுதும் ஆர்வம் கொள்ளுதல். கவித்துவமான கவிதை உணர்த்தக்கூடிய கூறுகளை அறிந்து அவற்றை எழுதக்கூடிய ஆர்வத்தை பெற்றுக்கொள்வது. எண்ணங்களை எழுத்தில் வெளிப்படுத்தும் நுட்பத்தை உணர்ந்து எழுதுதல். தன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை, தன்னுடைய கருத்துக்களை அதனை எழுத்தாக எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நுட்பத்தை உணர்ந்து எழுதுவது. கல்வியினுடைய மேன்மை அறிந்து தன்னம்பிக்கை பெறுதல். கல்வியின் மேன்மை அறிந்து, கல்வியினுடைய மேன்மை, கல்வியினுடைய சிறப்பினை அறிந்து தன்னம்பிக்கை பெறுவது. சாலை போக்குவரத்து விதிகளை கற்று பின்பற்றுதல். சாலை போக்குவரத்து விதிகள், சாலை போக்குவரத்திற்காக இருக்கக்கூடிய விதிமுறைகளை கற்றுணர்ந்து அவற்றை பின்பற்றுவது. செய்யுள் இலக்கணம் பயின்று மரபு கவிதைகள் எழுதும் படைப்பாற்றல் பெறுதல். செய்யுள் இலக்கணம், பாய் இலக்கணம்,
பாய் இலக்கணத்தை கற்று மரபுக் கவிதைகளை எழுதக்கூடிய படைப்பாற்றலை பெறுவது. இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கற்றல் கற்பித்தலினுடைய தொடர்ச்சிகளை உணர்வதன் மூலமாக கல்வியினுடைய போக்குகளை அறிந்து கொள்வது, கவித்துவமான கூறுகளை அறிந்து எழுதக்கூடிய ஆர்வம் கொள்வது, எண்ணங்களை எழுத்தில் வெளிப்படுத்தக்கூடிய நுட்பத்தை உணர்ந்து எழுதுவது, கல்வியினுடைய மேன்மை அறிந்து தன்னம்பிக்கை பெறுவது, சாலை போக்குவரத்து விதிகளை கற்று பின்பற்றுவது, செய்யுள் இலக்கணம் பயின்று மரபுக் கவிதைகள் எழுதக்கூடிய படைப்பாற்றலை பெறுவது, இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 85 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. உ.வே.சா. உ.வே. சாமிநாதர். உ.வே. சாமிநாதர் அவர்கள் 19/2/1855 ஆண்டு உத்தமதானபுரம் என்ற ஊரில் பிறந்தவர். எந்த ஆண்டு? 19/2/1855 ஆண்டு உத்தமதானபுரம் என்ற ஊரில் பிறந்தவர். உ.வே.சா என்பதனுடைய விரிவாக்கம் உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதர் என்பதுதான் உ.வே.சா என்பது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற உ.வே. சாமிநாதர் அவர்கள் இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர், மகாமகோபாத்தியாயா, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி போன்ற பல பட்டங்களை அவர் பெற்றிருக்கின்றார். இவை எல்லாமே உ.வே.சா அவர்கள் பெற்ற பட்டங்கள். மகாமகோபாத்தியாயாம், திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி போன்ற பட்டங்களை பெற்றிருக்கின்றார். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநிலக் கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். 1932 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். அவருடைய திருவுருவச் சிலையானது சென்னை மாநிலக் கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டிருக்கின்றது. சென்னை திருவான்மியூரில் அவருடைய பெயரால் உ.வே.சா நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதியானது உயிர்மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட உ.வே.சாவினுடைய இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. உ.வே.சா அவர்கள் எழுதிய உயிர்மீட்சி என்ற இலக்கிய கட்டுரையிலிருந்து ஒரு சில பகுதிகளானது நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உ.வே. சாமிநாதர் அவர்கள் 28/4/1942 ஆண்டு இயற்கை எய்தினார். உ.வே.சா அவர்கள் பெற்ற பட்டங்கள் என்னென்ன? மகாமகோபாத்தியாயா, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி. எந்த ஆண்டு அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது? 1932 ஆண்டு. உ.வே.சா அவர்கள் பெயரில் நூலகம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது? சென்னை திருவான்மியூரில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் பண்டைய காலத்தில்,
அன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களானது எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன, அவை படிப்படியாக எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். கல்வியும் அதன் நோக்கமும், கல்விக்கூட அமைப்பும், கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. கல்வியும் அதன் நோக்கமும். கல்வி என்பது என்ன? அந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன? கல்விக்கூட அமைப்பு, ஒரு கல்விக்கூடம், அந்த கல்வியை கற்றுத்தருகின்ற கல்விக்கூடம் எப்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், கற்பிக்கக்கூடிய முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாமே காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கல்வி கசடர கற்க வேண்டும், எவ்வித ஐயமுமின்றி தெளிவுற அவன் கற்று தெளிய பெற வேண்டும். அவனுடைய அறியாமை என்ற இருளை, அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை அகற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். எவ்வித வேறுபாடும் காட்டாமல் நடுவு நிலைமை பண்போடு இருக்க வேண்டும். அன்பு, கருணை இவை நிறைந்ததாக இருக்க வேண்டும். கல்விக்கூடம், அந்த கல்வியை கற்றுத்தருகின்ற கல்விக்கூடமானது எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும்? அடுத்து மாணவர்களுக்கு கல்வியினை கற்பிக்கக்கூடிய முறைகள், அவர்களுக்கு கல்வியை எவ்வாறு கற்றுத்தர வேண்டும் என்பதை பற்றி எல்லாமே காலந்தோறும் பல இலக்கியங்களில் தடங்களாக அவை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அக்கால அறிஞர்கள், அன்றைய காலகட்டத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள் 19ஆம் நூற்றாண்டில் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள், அன்றைய காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் இருந்த அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாமே அன்றைய காலகட்டத்தில் இருந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து கற்று தேர்ந்தவர்கள்தான். அவற்றினுடைய விளைச்சலாக இருந்தவர்கள்தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள். அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக மாறக்கூடியவை. அன்றைய காலகட்டத்தில் இருந்த கற்பித்தல் முறைகளானது அது மிகவும் பழையது, மிகவும் பழமையான முறையது, அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவற்றை புறந்தள்ளி விடாமல் அவற்றுள் தேவையானவற்றை, எது நமக்கு தேவையானதாக இருக்கின்றதோ அந்த தேவையான கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம் என்றால் அது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறைக்கு ஏற்ற உரமாக அவை மாற்றமடையும். சென்னை புரசைவாக்கத்தில் சர் M.C.T. முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தினுடைய முதற் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான கட்டுரை. காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதலடைகின்றது. காலநிலையானது அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிலை அப்படியே இன்றும் இருக்கின்றதா என்றால் இல்லை. காலநிலை பல மாற்றங்களை பெற்றுவிட்டது. மனிதனுடைய தேவைகளும் மாறிவிட்டது. அதேபோன்று அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அதிகரித்து விட்டன. காலநிலையானது மாறுபாடு அடைய அடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் பல மாறுதல்கள் என்பது ஏற்பட்டிருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களில் இன்றைய காலகட்ட வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மட்டும்தான் மேற்கொள்ளப்படுகின்றது. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில்
இன்றைய காலகட்டத்திற்கு இப்பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கேற்ற முறைகள்தான் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை. நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. பழைய காலத்தில் இருந்த பள்ளிக்கூடங்களில் மேற்கொள்ளப்பட்ட முறைகளானது வேறு வகை. நம்முடைய நாட்டில் மிக பழமையான காலத்தில் உபாத்தியாயர் என்றால் ஆசிரியர், பாடங்களை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுத்தரக்கூடிய உபாத்தியாயர் ஆசிரியர், அவர்களுடைய வீடுதான் பள்ளிக்கூடங்களாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய நிலையானது இருந்தது. அதனை குருகுலம் என்று சொல்வார்கள். அது குருகுல கல்வி என்று அழைக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த கல்வி முறையானது மாணவர்கள் ஆசிரியர் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று, அவர்களுடைய வீட்டிற்கே சென்று அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கல்வி கற்று வந்தார்கள். அதனால்தான் அதனை குருகுல கல்வி என்று சொல்வார்கள். குருவினுடைய இல்லத்திற்கு சென்று கல்வி கற்பது. கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். கணக்கு என்றால் நூல். கணக்கு என்பது நூலினுடைய பெயர். கணக்காயர் அந்த கணக்கினை கற்றுத்தருபவர், அந்த நூலினை கற்றுத்தரக்கூடியவர், அவர்தான் ஆசிரியர் என்பவர். திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும். மில்டனின் சுவர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் ப. சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு திருக்கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் படித்திருக்கின்றார். அதேபோல வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கிறார். நற்றிணை நூலினுடைய உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தவர். சுப்பிரமணிய பாரதியினுடைய நண்பரும் வழக்குரைஞரும் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்திலும், சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியிலும், மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வா. சுபமாணிக்கம் மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் படித்தவர்கள். இவர்கள் அனைவருமே அன்றைய காலகட்டத்தில் திண்ணை பள்ளிக்கூடங்களில் படித்து தங்களுடைய வாழ்வில் உயர்ந்த பெருமக்கள் தான் இவர்கள். திண்ணை பள்ளிக்கூடங்களில் படித்த பலர் இன்று மேதைகளாக இருந்திருக்கின்றார்கள். அவற்றைத்தான் நாம் கண்டோம். புரிந்தத மணர்களே? ஆக கல்வி முறை என்பது ஒன்றுதான், கற்பிக்கக்கூடிய முறைதான் வெவ்வேறாக மாற்றமடைகின்றது. நன்றி. மன்றங்கள். ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவார்கள். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணைதான். மன்றம் என்று சொல்லப்படுவது மரத்தடியில் இருக்கக்கூடிய திண்ணை, அதனைத்தான் மன்றம் என்று சொன்னார்கள். அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியதென்று தோன்றுகின்றது. ஒவ்வொரு ஊர்கள் தூரமே ஒரு பொதுவான இடத்தில், ஊர் மக்கள் அனைவருமே கூடக்கூடிய ஒரு பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரமானது இருக்கும். அந்த பெரிய மரத்தின் அடியிலே ஒரு மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஊரினுடைய வழக்குகள் எல்லாமே அங்குதான் நடைபெறும். அதனை மன்றம் என்றும் சொல்வார்கள், அம்பலம் என்றும் சொல்வார்கள். மன்றம் என்று சொல்லப்படுவது அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த திண்ணை, அந்த மேடை.
அந்த மேடையைத்தான் மன்றம் என்று சொல்கின்றார்கள். அதுவே அதன் பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாற்றமடைந்து விட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் மன்றம் என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு அதுவே திண்ணை பள்ளிக்கூடமாக மாற்றமடைந்து விட்டது. இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர். இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம். நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் பண்டைய கால கல்வி முறையில் இயற்கையாகவே வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரத்தடிகளிலும் மரம் செடி கொடிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வனங்களிலும் சென்று ஆரம்ப காலகட்டத்தில் மாணாக்கர்கள் கல்வி கற்றார்கள். ஒரு ஆற்றங்கரையோரமாக மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கை நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று இயற்கையோடு இயைந்த கல்வி முறையை அவர்கள் கற்றிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பள்ளிக்கூடம் என்பது ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று மாணவர்கள் கல்வி கற்று வந்தார்கள். அப்படி பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் செடி கொடிகளை கொண்டு வந்து அங்கே நட்டு வைத்து ஒரு வனத்தை அவர்கள் உண்டாக்குகின்றார்கள். நாடகங்கள் நடத்தப்படுகின்றது என்றால் அந்த நாடகங்களில் வனம் என்று திரையில் எழுதி தொங்க விடுவதைப் போல பள்ளிக்கூடங்களில் சட்டிகளிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கின்றார்கள். அது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையானது. பள்ளிகள் மரத்தடியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிகளானது நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பல இடங்களிலே மடங்களின் பாடசாலைகள் உண்டாயின. பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின் பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியதென்று தோன்றுகின்றது. மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்களானது இயற்கை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்களில் நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள் என்பது நாளடைவில் வெற்று வெளியில் அவை கல்வி கற்கக்கூடிய முறையாக இருந்தது. இதனால் மழைக்காலங்கள் அல்லது குளிர்காலங்கள், காற்று வீசக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு மிகவும் சிரமம் உண்டாகியது. ஆகவே என்ன செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது ஒரு சிறு குடிசைகளை அமைத்து அந்த குடிசைக்குள் சென்று அமர்ந்து கல்வி கற்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. பல இடங்களில் மடங்கள் என்பது அமைக்கப்பட்டு பாடசாலைகள் என்பது ஏற்படுத்தப்பட்டன. பள்ளி என்ற சொல்லானது ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பெயராக இருந்தது. பாடசாலைகள் என்பது வேறு, பள்ளிகள் மடங்கள் என்பது வேறு என்ற வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டது. பாடசாலை மடங்கள் இரண்டும் வேறு வேறாக இருந்தது. ஆனால் அவை இரண்டும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று அவை ஒற்றுமையாக கருதப்பட்ட காரணத்தினால் பள்ளி என்ற பெயரானது இரண்டிற்குமே பொதுவாக வழங்கி வரப்பட்டது. வித்யாரம்பம் என்பது கல்வியினுடைய தொடக்கம். ஒரு குழந்தையினுடைய கல்வி எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றது, எப்பொழுது தொடங்குகின்றது, அந்த குழந்தை எப்பொழுதிலிருந்து கல்வி கற்க தொடங்குகின்றது என்பதை பற்றியதுதான் வித்யாரம்பம் என்பது. முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். முதலாக ஆரம்ப காலகட்டத்தில் 5ஆம் பிராயம் என்றால் வயது. ஒரு குழந்தைக்கு 5 வயது ஆகின்றது என்றால்
வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. அந்த குழந்தைக்கு 5 வயது பூர்த்தியாகிவிட்டது என்றால் அதற்கு கல்வி பயிற்சி செய்ய வேண்டும், அதற்கு கல்வியினை பயிற்சி அளிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் பொழுது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியர்களிடம், அந்த கல்வியினை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். அவர்களிடம் சென்று அடைக்கலமாக ஒப்படைத்து விடுவார்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், உங்களிடனே தங்கியிருந்து உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து அவர்கள் கல்வியை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்று அடைக்கலமாக அவர்களிடத்தில் கொடுத்து வந்தார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களில் வைக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஒரு பெரிய விசேட நாளாகவே கொண்டாடப்பட்டு வருகின்றது. குழந்தைக்கு 5 வயது பூர்த்தியாகி கல்வி பயிற்சி அளிக்கப்படுகின்றது என்றால் அந்த நாளானது ஒரு பெரிய விழாக்காலமாக கொண்டாடப்படுகின்றது. அந்த குழந்தை எழுதக்கூடிய முதலாக பயிற்சி பெறக்கூடிய அந்த ஏட்டின் மீது மஞ்சள் பூசி அதனை பூசித்து அதனை கல்வி கற்க வருகின்ற அந்த குழந்தையிடம் கொடுத்து அதனை வாசிக்கச் செய்வார்கள். ஒரு ஏட்டின் மீது மஞ்சளை பூசி அதனை பூசித்து அதற்கு வழிபாடுகள் எல்லாமே செய்து அந்த கல்வி பயிற்சி பெறுகின்ற அந்த குழந்தையிடம் அதனை கொடுத்து வாசிப்பதற்கான பயிற்சியை செய்வார்கள். உபாத்தியாயர், ஆசிரியர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கான் அதனை பின்பற்றி சொல்வான். உபாத்தியாயர் ஆசிரியர் ஒரு நெடுங்கணக்கை, ஒரு நீண்ட கணக்கினை சொல்லிக் கொடுக்கின்றார். அதனை சொல்லிக் கொடுக்க மாணவன் அதனை பின்பற்றி, அவர் சொல்வதை பின்பற்றி அவனும் சொல்லத் தொடங்குவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள். இப்படிதான் உபாத்தியாயர் ஒவ்வொன்றாக சொல்ல அதனை மாணாக்கர்கள் அனைவருமே அவரோடு சேர்ந்து சொல்வதைத்தான் முறை வைப்பது என்று சொல்கின்றார்கள். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதும் இருக்கின்றது. அதாவது தலைமை மாணாக்கன், அந்த மாணவர்களுக்கு எல்லாமே தலைவனாக இருக்கக்கூடியவன். உபாத்தியாயர் இல்லை என்றால், அவருக்கு வேறு பணி இருக்கின்றது என்றால், ஆசிரியருக்கு வேறு பணி இருக்கின்றது என்றால் அவருக்கு பதிலாக அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன், அதான் சட்டாம்பிள்ளை என்று சொல்லப்படுகின்றது. அந்த சட்டாம்பிள்ளை முறை வைக்கக்கூடியதும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். கல்வியும் அதன் நோக்கமும், கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டினுடைய திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள், காலநிலையானது மாறுபாடு அடைய மக்களினுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றது. இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடுதான் பள்ளிக்கூடமாக இருந்தது. அதனை குருகுலம் என்று அழைக்கின்றார்கள். ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே ஒரு மேடை ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவார்கள். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணை. அதன் பிறகுதான் திண்ணை பள்ளிக்கூடமாக அவை மாறிவிட்டது என்றும் தோன்றுகின்றது. மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாற்றமடைந்து விட்டன. பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாகியது.
பள்ளி என்கின்ற சொல்லானது ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயராக இருந்தது. ஆனால் இரண்டும் எவ்வித வேறுபாடுமின்றி ஒன்றென கருதப்பட்டதனால் பள்ளி என்ற பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியது. முதலாக 5 வயதில் குழந்தையானது கல்வி பயிற்சி பெறும் பொழுது தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களில் வைக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஒரு பெரிய விழாக்கோலமாக கொண்டாடப்படுகின்றது. ஏட்டின் மீது மஞ்சளை பூசித்து அதனை பையனிடம் கொடுத்து வாசிக்கச் செய்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணவர்கள் அதனை பின்பற்றி சொல்வார்கள். உபாத்தியாயருக்கு பதிலாக, அந்த ஆசிரியருக்கு பதிலாக சில சமயங்களில் சட்டாம் பிள்ளை தலைமை மாணாக்கன் முறை வைப்பதும் நடைபெற்று வந்தது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 80 மற்றும் 81. பக்கம் எண் 80 பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 81 தெரிந்து தெளிவோம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 101. பக்கம் எண் 101 குருவினா. 4வது குருவினா. அக்காலத்து கல்வி முறையில் மனனப் பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? அக்காலத்து கல்வி முறையில் மனனப் பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை என்ற குருவினாவும் சிறுவினா. நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள் என்ற சிறுவினாவும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 136 இடம்பெற்றுள்ளது. அக்காலத்து கல்வி முறையில் மனனப் பயிற்சிக்கு பயன்பட்ட நூல்கள் எவை? அக்காலத்து கல்வி முறையில் மனனப் பயிற்சிக்கு பயன்பட்ட நூல்கள் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் ஆகியனவாம் என்ற வினா. பக்கம் எண் 139 சிறுவினா. நீவீர் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர் என்பதற்குரிய விடை இடம்பெற்றுள்ளது. இதில் குருவினாவை எழுதிக் கொள்ளுங்கள், சிறுவினாவை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.